சங்கத்தமிழ் மூன்றும் தா அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சொர்ணலட்சுமி ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு டிசம்பர் மாதத்திற்குரிய பலன்களை காணவிருக்கிறோம். ஏன்னா வருடத்தின் நிறைவான மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த 12 மாதங்கள்ல எதுவுமே நடக்கலனா கூட இந்த நிறைவான மாதத்தில் எங்களுக்கு ஏதாவது நடைபெறாதா அப்படின்னு ஆவலோடு காத்திருக்கிறார்கள் அனைவருமே அப்படின்னு சொல்லலாம். இப்போ நிறைய அதிசாரத்தில் கிரகங்கள் டிரான்சிட்டும் ஆயிருக்குது. இந்த வருடமும் ஆச்சு, சனி பயிற்சி ஆச்சு, குரு பயிற்சி ஆச்சு, நமக்கு ராகுகேது பயிற்சின்னு எல்லாமே. ஆனாலும் கூட இன்னமும் எதுவும் நடக்கல. இந்த மாதத்துல காத்து வாக்கில் ஏதாவது செஞ்சுட்டு போகுமா அப்படின்னு நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா அதிசாரத்தில் குருவும் பயிற்சியாகி இப்ப வக்ர நிலையை வேற அடைந்து இப்ப பின்னோக்கி வேற செல்ல போகிறார். அப்ப எப்படி இருக்கும் அந்த மாசம்? எவ்வளவு சூப்பரா இருக்குமா, சூப்பர் டூப்பரா இருக்குமா, எதிர்பார்க்கலாமா, இல்லை எங்களுக்கு ஏதாவது ஒரு பயமா இருக்குமா? அப்படி இந்த இடத்துல கட் பண்ணிடுங்க. எங்களுக்கு ஏதாவது இல்லை எங்களுக்கு ஏதாவது நாங்கள் இன்னும் விழிப்புணர்வாக இருக்கணுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்குலாம் இந்த பதிவில் தெளிவான பலன்களை துல்லியமாக தந்துருக்கிறோம். அதனால் பதிவை முழுமையாக கேட்கணும். இதில் ஒரு எளிமையான வழிபாடுகள் தான் சொல்ல போகிறோம். அதையெல்லாம் பின்பற்றுங்க, உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்க. இந்த மாதம் காணப்படும் கோள்களின் சஞ்சார நிலைகள்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆஸ் யூஷுவலாக நம்மளுக்கு மீனத்தில் சனி வக்ர நிலையத்தில் அடைஞ்சு அவர் ஜம்முன்னு இன்னும் நான் தயாராக இருக்கேன், உங்களுக்கெல்லாம் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன் கொடுக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப உத்வேகமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். குரு உங்களுக்கு வக்ரமாகி உங்களுக்கு இப்ப அதிசாரத்தில் முன்னோக்கி போய் இப்ப பழைய நிலைக்கு மிதுனத்திற்கே பின்னோக்கி அவரும் ஜம்முன்னு அமர்ந்துட்டாரு, அமரப்போகிறார். இந்த மாசம் 5ஆம் தேதி அவர் ரெடியா காத்துக்கிட்டு இருக்காரு, எப்ப பின்னோக்கி வரலாம் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம கேது உங்களுக்கு சிம்மத்தில் இருக்கிறார், ராகு உங்களுக்கு கும்பத்தில் இருக்கிறார். இந்த கர்ம கிரகங்கள் பொசிஷன் இதான். ஆனால் மாத கிரகங்கள் சொல்லக்கூடிய நம்மளுக்கு சூரியன், புதன், சுக்கிரன், நமக்கு செவ்வாய், இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா விருச்சகம், தனுசு அப்படின்னு மாறி மாறி பயணிக்கிறாங்க. இந்த மாதம் துவக்கத்திலேயே நம்மளுக்கு விருச்சகத்தில் இந்த கூட்டணிகள் இருந்தாலும் 7ஆம் தேதி செவ்வாய் அவருடைய சொந்த வீட்டை விட்டு நட்பு வீடான தனுசுக்கும், அதே இந்த மாதத்தோட பிற்பகுதியில் நம்மளுக்கு 16 நம்மளுக்கு சூரிய பகவான் தனுசு இருக்கும். இந்த மாதம் 20 சுக்கிரன் தனுசுக்கு போயிடும். அதே போல 29 புதனும் தனுசுக்கு போறாரு. இப்படின்னு இவங்கெல்லாம் மாறி மாறி பயணிக்க போகிறாங்க. பெரும்பாலும் கிரகங்கள் விருச்சகத்திலே தனுசுலேயே தான் இப்போ டிரான்சிட் இருக்க போகுது. சந்திரன் மீனத்தில் உதயமாகிறார். நம்ம பெரும்பாலும் நம்மளுக்கு டிசம்பர் மாதம் என்று சொன்னாலே கார்த்திகை நம்மளுக்கு 17ஆம் தேதியிலிருந்து மார்கழி 16 வரைக்கும் இதுதான் நம்மளுக்கு டிசம்பர் மாதம். இந்த மாதத்துக்குரிய நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே எப்படிலாம் நம்ம இந்த மாதத்தை ஹேண்டில் பண்ணிட்டு போகலாம் என்பதை இந்த பதிவில் தெளிவாக காணலாம். வாங்க. மகர ராசி மகர லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த நிறைவான மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை அள்ளித்தர போகிறது அப்படின்னு சொல்லலாம். நல்ல தனலாபத்தை பெறப்போகுது அப்படின்னு சொல்லலாம். அனைத்து கிரகங்களின் கூட்டணியும் 11ல் அமர்ந்துருச்சு. சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய புதன் சுக்கிரனும் இருக்க, 8ஆம் அதிபதி இருக்க, திடீர் அதிர்ஷ்டம், பண வரவு எல்லாம் ஒரே அட்டகாசமா வரப்போகுது. 11ஆம் அதிபதி ஆட்சியாகவும் இருப்பார். அப்ப 11, 8 நம்மளுக்கு ஒரு சிறப்பான 5க்குரியவரும் எல்லாம் இருக்கும்போது நல்லா கொடுத்தாலும் ஒரு செகண்ட்ல ஃபுல்லா கொடுத்துருச்சு, ஒரு திருப்தியா கொடுத்துருச்சணும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு அருமையான பலன்கள். 7.5 சனி முடிந்து ஒரு நல்ல மாற்றங்கள்லாம் இல்லைன்றவங்களுக்குலாம், 7.5 சனி முடிந்து ஒரு நல்ல மாற்றங்கள்லாம் இல்லை அப்படின்றவங்களுக்குலாம் இந்த நிறைவான மாதம் ஒரு நிம்மதியான பலன்களை, நல்ல ஒரு மனநிறைவை தரவிருக்குதுன்னு சொல்லலாம். தொழிலில் நல்ல மேன்மை, ஊர் மாற்றம், இடமாற்றம், உத்தியோக மாற்றம், நல்ல லாபம், பிஸ்னஸ்ல நல்ல டெவலப்மெண்ட், போட்ட முதலீடு வரலன்றவங்களுக்குலாம் இப்போ ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ், இது வரைக்கும் எதிர்பார்த்த இடத்துலலாம் எங்களுக்கு கைகள் விட்டாங்க அப்படின்னு சொன்னவங்களுக்குலாம் இப்பொழுது எதிர்பாராத ஒரு உதவி, தனலாபம், ஒரு இரும்பு கரத்தால் நீங்க அரவணைக்கப்பட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ்லாம் கிடைப்பது, பாக்கியங்கள் உங்களுக்கு சேருவது, இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும். ஆர்மன எண்ணங்கள், விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். தடைகள் நீங்கி தவிடுபொடியாகி உங்களுக்கு எல்லாமே நடக்க ஆரம்பிச்சுன்னு சொல்லலாம். மாணவர்களாக இருந்தால் கல்வி, இளைஞர்களாக இருந்தால் நல்ல தொழில், ரிலேஷன்ஷிப்பு, ஒரு நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிறோம், ஒரு நடுத்தர வயசுல இருக்கிறோம்னா நல்ல ஒரு தொழிலில் மேன்மை, நல்ல ஒரு குடும்ப தேவைகளை பூர்த்தி செஞ்சு நல்ல ஒரு குடும்ப தலைவனாக மிளிர்வது, வீடு வண்டி வாகன யோக சேர்க்கையோடு அமைவது, வயதானவர்களாக இருந்தால் நல்ல ஆரோக்கியம், உங்களுக்கு ஏற்றாற் போல ஒரு வருமானம், நல்ல ஒரு கெத்தா அப்படி நடப்பது. உழைப்பின் ராசி இல்லையா? அப்படியே நல்லா ஒரு தலப்பாயை எடுத்து நல்லா கட்டி ஒரு சொந்தமாக ஒரு தொழிலை வச்சு அமர்ந்து நானே ராஜா நானே மந்திரி
அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சிறப்பாக இயங்குவது. கடைசி வரைக்குமே மகரம் வந்து வேலை செய்து கொண்டே தான் இருக்கும், இயங்கிக் கொண்டிருக்கும் ராசி அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்படி இருந்தால் தான் சனி பகவான் வந்து அவங்கள வந்து மிக சிறப்பாக வச்சிருப்பார். வாழ்வில் ஒவ்வொரு கட்டத்திலும் நிலையான உறுதியான பலன்களை அடையக்கூடியவர்கள். ஆனால் அவங்களுக்கு தெரியாது வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் அடையல அப்படின்ற ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸையே சென்று கொண்டிருக்கும். அதை தகருங்கள். ஏன்னா முதலாளியை உருவாக்கக்கூடியதே நீங்கள் தான். அதனால் உங்கள் வாழ்வில் வந்து கொஞ்சம் தாமதமாக கிடைச்சாலும் லேட்டாக கிடைச்சாலும் லேட்டஸ்ட்டாக கிடைக்க போகுது, உறுதியாக கிடைக்க போகுது, வலிமையாக கிடைக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்களுக்கு சக்கரத்தின் லாபஸ்தானம் தான் வருவாய் ஸ்தானமே. அப்போ எவ்வளோதான் நீங்கள் சம்பாதிச்சாலும் ஒரு தன்னிறைவுன்றது இருக்காது. இப்போ அந்த தன்னிறைவையும் கொடுத்துருவாரு அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்களுக்கு வீடு வண்டி வாகன யோகங்கள், நல்ல ஒரு பிராண்டட் ஐட்டம், நல்ல சுப பேச்சுவார்த்தைகள் பேசி முடிப்பது. கணவன் மனைவிலாம் பிரிஞ்சுட்டோமா, நிறைய தனியாக இருக்கிறோம், ஒரு இல்வாழ்க்கை எங்களுக்கு சரியாக அமையல அப்படின்றவங்களுக்குலாம் அந்த பிரச்சனைகள் நீங்கி நல்ல குடும்பம் அமைவது. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்குலாம் உறவுகளில் வந்து சொல்லி அதை வந்து ஒரு பெரியவர்களுடைய அனுமதியோடு நல்ல சீரும் சிறப்புமாக ஒரு கிராண்ட் ரிசப்ஷனோட அந்த சங்கீத்து மெஹந்தி அப்படின்னு சொல்லிட்டு திருமணமே ஒரு வாரம் கோலாகலமாக கொண்டாடுற மாதிரி ஒரு ரிச் ஒரு திருமண விழாவா, ஒரு என்கேஜ்மெண்ட் வச்சா கூட அது தடப்படலாம் அப்படின்னு பெரிய விஐபிலாம் கல்யாணத்துக்கு வந்து நல்லா ஆசீர்வாதம் பண்ணுவது. நல்ல மனதிற்கு நிறைவாக சொல்லுவீங்களே, என் வாழ்நாளில் என் கல்யாணத்தில் நடந்த நினைவுகள் வந்து மறக்க முடியாதது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல விதமாக மன நிறைவாக மன மகிழ்வான நிகழ்வுகளே, அதுவும் சுப நிகழ்வுகளே, சுப பேச்சுவார்த்தைகளே, வரவுகளே, குடும்ப ஒற்றுமை, நிம்மதி, சந்தோஷம் இதெல்லாம் வந்து கூடி இருக்கக்கூடிய அருமையான நாட்கள். இந்த 31 நாட்களும் பலவிதமான பலன்களை மகரம் சிறப்பாக பெறும் சொல்லலாம். இந்த காலம் சிவ வழிபாடு செய்யும் பொழுது நீங்கள் தீப திருநாள்லாம் நல்ல வந்து தீபமேற்றி வழிபடும் பொழுது உங்களுக்கு சுகஸ்தானங்கள் பெருகுவதோடு உங்களுக்கு நல்ல ஒரு வெளியூர் வேலை வாய்ப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா, அதெல்லாம் கிடைப்பது, நல்ல சொந்தமாக ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டி கொள்வது, வெளியூரில் வந்து சொத்து வாங்குவது, நல்ல நீண்ட தூரம் தல யாத்திரைகள் செய்வது, கடன்கள் அடைவது, நோய்கள் தீர்வது, நோய் இருந்தாலும் நல்ல மருத்துவங்கள் வந்து கிடைப்பது, அதே போல நல்ல வந்து ஒரு வண்டி வாகன யோக சேர்க்கை அமர்வது, அரசு துறை சம்பந்தப்பட்ட வழக்குகள் வியாஜியங்கள் இருந்தால் அதெல்லாம் தீர்வது அப்படின்னு சொல்லிட்டு அது எப்பேற்பட்ட ஒரு செயல்கள் இருந்தாலும், ஒரு தஸ்தாவேஜ் ஒரு அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும், அரசியல் துறையில் இருந்தாலும், இல்லை ஒரு சமுதாயத்தில் வந்து ஒரு தொண்டு செய்பவர்களாக இருந்தாலும், அனைவருக்குமே அனைத்து தரப்பினருக்குமே அனைத்து தொழில் செய்பவர்களுக்குமே ரொம்ப அருமையான மாதம். மாணவர்கள்லாம் படிப்பில் வந்து பெரிய களம் இறங்குவீர்கள். நல்ல புத்தி கூர்மை, கூர்மை, அதே போல் நல்ல வெளிநாட்டு கல்வியிலேருந்து இப்போ போர்டு எக்ஸாம்லாம் எழுதுறீங்கன்னா நல்லா ப்ரிப்பேர் ஆகிடுவீங்க. இது வரைக்கும் படிக்காதவங்க கூட இப்போ படித்து நல்ல காம்படிட்டிவ் எக்ஸாமில் இருந்து, அதே போல் நீங்கள் வந்து இப்போ ஒரு தொழில் சார்ந்த ஒரு எக்ஸாம்ஸ்லாம் எழுதுறீங்க அப்படின்றவங்களுக்குலாம் நல்ல ஒரு சிறப்பான பலன்கள். நீட் கோச்சிங்லாம் போய் அந்த எக்ஸாம்ஸே வந்து நல்லா எழுதி உங்களுக்கு எல்லாமே கவர்மெண்ட் கோட்டாவில் மருத்துவத்துறையாக இருந்தாலும், இல்லை வந்து நீங்கள் வந்து ஒரு இன்ஜினியரிங் துறையாக இருந்தாலும், இல்லை ஒரு தொழில் சார்ந்து படிப்பெடுக்கணும், இல்லை ஒரு ஆர்மி ஒரு போலீஸ்க்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் நீங்கள் எந்த துறையில் ஜொலிக்கணுன்றீங்களோ அதற்கான வழிமுறைகள் கிடைப்பது. கலைத்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு சிறப்பான எதிர்காலம். விவசாய அன்பர்களுக்கெல்லாம் நல்ல சிறப்பான ஒரு மகசூல்ல இருந்து உங்களுக்கு புது புது ரக பயிர்களை விளைவித்து நீங்கள் ஒரு நல்ல மகசூல்லாம் பெற்றுக்கொள்வது. வரவிருக்கக்கூடிய வருடங்கள்லாம் வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் உங்களுக்கு வந்து எப்பவும் வந்து ஒரு நிலையான பலனை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு அடிப்படை ஒரு விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டம் செய்து கொள்வது. நீண்ட கால முதலீடுகள்லாம் பண்ணிக்கொள்வதற்கு ஏற்ற ஒரு சிறப்பான முதலீடுகள்லாம் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு சேஃப்டி பண்ணிக்கொள்வது. நல்ல வந்து ஒரு சொந்தங்களுக்கிடையே இருந்த ஒரு பிணக்குகள்லாம் நீக்கி சகோதர சகோதரி வழிகளிடையே இருந்த அந்த பிரச்சனைகளை தீர்த்து, பங்காளி பிரச்சனைகள்லாம் தீர்ந்து அந்த பூர்வீக சொத்தை வந்து நீங்கள் பெறுவது. இப்படின்னு எல்லா வகையிலையுமே தடைகள் நீங்கி மகரம் சிகரத்தை தொடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். நல்ல பலன்கள், தொழில், திருமணம், வேலை வாய்ப்பு, பெண்களுக்கு இதுவரைக்கும் இந்த மனக்குறைகள் அனைத்தும் நீங்கும். கணவன் வழி, மனைவி வழி, நம்ம அம்மா வீட்டில் இருந்து சொத்து வரலையே என்ற கவலை நீங்கி அவங்களே கூப்பிட்டு கொடுப்பது, அனைத்து வகையிலையுமே உங்களுக்கு எல்லாமே நல்ல. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் தசாபதி சிறப்புலன்னா அவங்க மட்டும் கொஞ்சம் அலாட்டாக இருந்துருங்க. மற்றபடி எதுவும் வந்து இந்த மாதம் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. மாத பிற்பகுதியில் மட்டும் இரவு நேர பயணங்கள், வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம், ஹெல்மெட் இல்லாமல் செல்ல
வேண்டாம். கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப சிறப்பு. கோபத்தை குறைத்து உணவு விஷயங்களை காரம், ஸ்பைசி, எண்ணெயை தவிர்த்து மிதமான ஆவியில் வேக வைத்த உணவுகள் எல்லாம் எடுக்கும் பொழுது உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை காணலாம். தசாபதிலாம் சிறப்பு இல்லை. இப்போ மகர ராசியில் பிறந்துட்டு இப்போ குரு லக்னம் சொல்லக்கூடிய மீன லக்னமாக இருந்து 8ஆம் இடத்துலேருந்து கிரகம்லாம் தசை நடத்துது, குருவே இருந்து சுக்கிரனே இருந்துச்சுன்னா உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் இருங்க. பெருசாக தேவையில்லாமல் கடன்லாம் வாங்கி மாட்டிக்கொள்ளாதீங்க. இதுவும் இங்கே அறிவுறுத்தப்படுகிறது. ஆக மொத்தத்தில் இந்த மாதம் மகரத்திற்கு மகத்தான மாற்றங்கள் காத்திருக்குது. நல்ல தன வருவாயை பெறக்கூடிய அற்புதமான மாதம். இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அண்ணாமலையானை மனதார நல்லா மண்டியிட்டு உன்னையன்றி எனக்கு வேற யாரும் இல்லை அப்படின்னு கை நீட்டி அவனை வேண்டும் பொழுது உங்களுக்கு அனைத்து பலன்களையும் அற்புதமாக தருவார் அப்படின்னு சொல்லலாம். கோளறு பதிகம் படிச்சுட்டு நீங்கள் என்னென்ன உங்கள் விஷயங்களுக்கு முயற்சி செய்யணுமோ செய்யும் பொழுது நவகிரகங்களும் உங்களுக்கு நண்பனாக செயல்பட்டு நவநவமாய் பலன்களை தர காத்திருக்கு. மகர ராசி லக்னத்திற்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.